பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களை உடன் கைது செய்து நாடு கடத்தும் நடவடிக்கையில் உள்துறை அமைச்சு தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவ்வாறான வெளிநாட்டவர்களை கைது செய்யும் உள்துறை அமைச்சின் அதிகாரிகளுக்கு எதிராக லண்டனில் உள்ள நகர சபை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் சட்டவிரோத பணியாளர்கள் என்ற குற்றச்சாட்டில் தமிழ் பெண்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டு கை விலங்குடன் அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் குற்றமற்றவர்கள் என விடுவிக்கப்பட்டனர். இவ்வாறான நிலையில் பிரித்தானிய வரலாற்றிலேயே முதன்முறையாக லண்டனின் லூயிஷாம் நகர சபை ஒரு அதிரடி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. பிரித்தானிய உள்துறை அமைச்சின் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொள்ளும் திடீர் சோதனைகளுக்கு கைது நடவடிக்கைகளுக்கும் சட்டப்பூர்வமாக சாத்தியமான அனைத்து வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என லூயிஷாம் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. பசுமை கட்சியின் முன்மொழிவில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற லூயிஷாம் சபையின் முழுமையான கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன்படி சபை தனது அமைப்புகள் மற்றும் தகவல் பரிமாற்ற முறைகளை முழுமையாக மறுபரிசீலனை செய்துள்ளது. அதற்கமைய குடிவரவு திணைக்களத்துடன் தகவல் பகிரும் நடைமுறைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் அனைத்தும் மேலாய்வு செய்யப்படும். சபையின் வளங்களையோ அல்லது பொதுமக்களின் வரிப்பணத்தையோ குடிவரவு சோதனைகளுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் நிறுத்தப்படும். குடிவரவு அதிகாரிகளின் சோதனைகளால் பாதிக்கப்படும் குடியேற்றவாசிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை புரிய வைக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சபை உறுப்பினர் ஹாயுடாம் தெரிவிக்கையில், கேட்போர்ட் மற்றும் புரோக்லி பகுதிகளில் நடந்த சோதனைகளில் கைகளில் விலங்கிடப்பட்டு அச்சுறுத்தப்பட்ட பல பெண் தொழிலாளர்கள் பின்னர் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இன்றி விடுவிக்கப்பட்டனர். இது பாதுகாப்பை தருவதற்கு பதிலாக பயத்தையும் இனரீதியான அச்சுறுத்தலையுமே ஏற்படுத்துகிறது என சாடினார். குடியேற்றவாசிகளின் பிரதிநிதி வெலிங்டன் ஹில் தெரிவிக்கையில், தோல் நிறம், பேசும் உச்சரிப்பு அல்லது தோற்றத்தை வைத்து வீதிகளிலும் கடைகளிலும் குடிவரவு அதிகாரிகள் மக்களை தடுப்பதும் பயமுறுத்துவதும் அநாகரிகமானது என்றார். லூயிஷாம் நகர மேயர் லிம் சீவஸ்தவா கூறுகையில், இந்த முடிவு லூயிஷாம் சபைக்கு பெருமை சேர்க்கிறது. சோதனைகள் சமூக பாதுகாப்பை தருவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் லம்பேது போன்ற ஏனைய சபைகளுடன் இணைந்து லண்டன் முழுவதும் குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பான ஒரு செகண்டரி காரிடரை உருவாக்க உள்ளனர். தீர்மானம் குறித்து பேசிய உள்துறை அமைச்சின் பேச்சாளர், சட்டவிரோத வேலைவாய்ப்புகள் மற்றும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு சோதனைகள் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஜூலை 2024 முதல் 25 வரையிலான காலப்பகுதிகளில் சோதனைகள் 77% அதிகரித்துள்ளதாகவும் கைதுகள் 83% உயர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்.